பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது 5 டிப்ஸ் சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் அண்ட் லேச்சிங். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா தான் பேபிக்கு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு கண்டினியூஸாக ஃபீட் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு பின்னாடி பில்லோ வச்சுட்டு பேக்குக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் சேர்லேயோ இல்லை சோஃபாலையோ எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அப்படி உட்காந்துக்கோங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து லேச்சிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட அந்த ஃபுல் வாயுமே வந்துட்டு நம்மளுக்கு கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த ஏரியோலா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சக் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் மில்க் வந்துட்டு அதோட ரிஃப்ளெக்ஸ்னால நம்மளுக்கு வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நிப்பில் மட்டும் அவங்க சக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் மில்க் வந்துட்டு செக்ரேட் ஆகாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணுறது 8 to 12 டைம்ஸ் per day வந்துட்டு ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இது ஒரு 6 வீக்ஸுக்கு மேலே நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 8 to 10 டைம்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கும்போது ஒரு 10 மினிட்ஸாவது ஒவ்வொரு பிரஸ்ட்லேயும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்துட்டு பேபி குடிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். பேபி வந்துட்டு சக் பண்ணுவாங்க, அதை ஸ்வாலோ பண்ணுவாங்க, அடுத்து ப்ரீத் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிதமிக்காக இது வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா சக் பண்ணி பால் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஃபோர்த் வந்துட்டு என்னோட பால் வந்துட்டு பேபிக்கு பத்துமா, எப்படி பத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபி ஒன்ஸ் பால் குடித்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிக்கிறாங்க. அதே மாதிரி டயப்பரை நம்ம பார்க்கும்போது நல்லா வந்து யூரின் போயிட்டுருக்காங்க, மோஷன் போயிருக்காங்க, டயப்பராக வெட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட வெயிட் கெயின் பேபியோடது 1.5 months அப்புறம் நம்ம பார்க்கும்போதும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பால் கொடுக்குறது பத்துதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபிஃப்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, பேபியோட ஸ்கின் டு ஸ்கின் வந்துட்டு காண்டாக்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேபியை வந்துட்டு எப்பயுமே கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு மில்க் செக்ரீஷன் நல்லாயிருக்கும்.